ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு சங்கந்திரா டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்தோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 to 10 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் அடுத்த ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 50 வருஷத்துக்கு அப்புறம் 4 பேரை வந்து நிலவை பற்றி ஆய்வு செய்ய நாசா வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம், ஆர்டெமிஸ் 2. இப்போ 16வது கேள்வி என்னன்னு பார்ப்போம். உலகளவில் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்வதிலும் அதை பயன்படுத்துவதிலும் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான். மொபைல் செயலிகளை வந்து அதிக அளவில் வந்து டவுன்லோட் பண்ணுறதும் அதை யூஸ் பண்ணுறதும் முதலிடம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா. இதை வந்து எந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் டவர் நிறுவனம் தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி, அகில இந்திய குடிமைப் பணிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21, 2006 முதல்ல வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அகில இந்திய குடிமைப் பணிகள் தினம் ஏப்ரல் 21ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. எப்போது முதல்ல கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006. அடுத்த கேள்வி, ஒடிசா நிறுவன தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போதும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. ஒடிசா நிறுவன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தினம், அதாவது ஒடிசா மாகாணம் வந்து உருவான தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 1 1936 வருஷம் வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த தினத்தை பார்த்திங்கன்னா அந்த மாநிலம் பார்த்திங்கன்னா உட்கல் திவாஸ் இல்லை உட்கல் திபாசா ஒடிசா நிறுவன தினம் இப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. மாகாணம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா 1950க்கு அப்புறம் தான் மொழிவாரி மாநிலங்களை வந்து உருவாகியிருக்கும். அதுக்கு வந்து நிறைய குழுக்களை வந்து அமைச்சிருப்பாங்க. 1953 தான் பார்த்தீங்கன்னா முதல் மொழிவாரி மாநிலமாக வந்து ஆந்திர பிரதேசம் வந்து உருவாகியிருக்கும். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்திங்கன்னா மாகாணங்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் 1936 வருஷம் வந்து ஒடிசா மாகாணம் வந்து உருவாகியிருக்கும். அடுத்து, உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் 2026ஓட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசமும் மனிதநேயமும் ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு உண்டு. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த டே ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் எந்த டேயில் கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்காம, இல்லை ஏப்ரல் 2 என்ன டே கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு கேட்காம, இந்த தினத்தோட 2005 என்ன கருப்பொருள், 2006 என்ன கருப்பொருள் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, தேசிய கடல்சார் தினம் 2026 கருப்பொருள் என்ன? கடல்சார் தினம் 2026 கருப்பொருள் பார்த்திங்கன்னா, கடல்சார் இந்தியா முன்னேற்றத்திற்கு வலுவூட்டுதல் என்பதாகும். கடல்சார் இந்தியா முன்னேற்றத்திற்கு வலுவூட்டுதல் என்பதாகும். இந்த தேசிய கடல்சார் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருடம் ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து, கிரிக்கெட் உலகின் மிக உயரிய கௌரவமாக கருதப்படும் விஸ்டன் விருது எத்தனை இந்திய வீரர்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டது? அதாவது கிரிக்கெட் உலகின் மிக உயர விருது பார்த்திங்கன்னா விஸ்டன் விருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 வீரர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதில் 4 இந்திய வீரர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் கடல் விமான சேவையை எந்த நிறுவனம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது? அதாவது முதல் கடல் விமான சேவையை எந்த நிறுவனம் தொடங்க உள்ளதாக அறிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஹோப் விமான சேவை நிறுவனம் தான் அறிவிச்சிருக்கு. முதல் கட்டமாக இதுங்க பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவிலையும் குஜராத் சமர்மதி 6 + வாரணாசியின் கங்கை நதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோதனை முன்னோட்டம் வந்து நடத்த உள்ளாங்க. இந்தியாவின் முதல் கடல் விமான சேவை எந்த நிறுவனம் தொடங்க உள்ளது பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஹோப் விமான சேவை நிறுவனம். சோதனை ஓட்டமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள், குஜராத்தின் சமர்மதி 6, வாரணாசியின் கங்கை நதி இந்த 3 இடங்களை தான் வந்து நடத்த உள்ளது. அடுத்து, தமிழக சட்டசபை தேர்தலில் எத்தனை சதவீதம் ஓட்டுகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது? டோட்டலாக பார்த்திங்கன்னா 85.10% வந்து தமிழக சட்டசபை தேர்தலில் வந்து ஓட்டுகள் வந்து பதிவாகி உள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து ஓட்டு போடுறது நடந்திருக்கும். மொத்தமாக பதிவாகியுள்ள ஓட்டுகள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 85.10%. அடுத்து, இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் பார்த்திங்கன்னா சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மகாராஷ்டிரா. சர்க்கரை உற்பத்தியில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்தியா உற்பத்தி சதவீதம் பார்த்திங்கன்னா 7.70%. முதலிடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, 2வது இடம் உத்தரப்பிரதேசம், 3வது இடம் பார்த்திங்கன்னா
கர்நாடகம். சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது உத்தரப்பிரதேசம், 3வது வந்து கர்நாடகா. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்தியாவின் மொத்த உற்பத்தி சதவீதம் 7.70%. அடுத்து சமீபத்தில் பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் 6வது இடத்திற்கு சென்ற நாடு எது? எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஏன்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா 5வது இடத்துல தான் இந்தியா இருந்துச்சு. இப்போ அமெரிக்க நடந்திருக்கிற போர்னால் அமெரிக்க நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து சரிஞ்சு 6வது இடத்திற்கு வந்து இந்தியா வந்துருச்சு. 5வது இடத்துக்கு வந்து பிரிட்டன் சென்றுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 4வது இடத்துக்கு, அதாவது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 4வது இடத்துல வர்றதா இருந்துச்சு. இந்த பொருளாதார சூழல்கள்னால இந்தியா வந்து 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டு பிரிட்டன் வந்து 5வது இடத்திற்கு வந்து முன்னேறி இருக்கு. அடுத்து உலக பாரம்பரிய தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக பாரம்பரியம் தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி வந்து ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுறதா யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18ஆம் தேதி கொண்டாடுறத எந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ நிறுவனம். அடுத்து வங்கதேசத்திற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தினேஷ் திரிவேதி. வங்கதேசத்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் தினேஷ் திரிவேதி. அடுத்த கேள்வி, 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக இந்தியா அறிமுகப்படுத்திய கட்டணமில்லா உதவி எண் என்ன? 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்தியா அறிமுகப்படுத்திய கட்டணமில்லா உதவி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1855. அடுத்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆசியாவிலே மிகப்பெரிய தரவு மையம் பார்த்திங்கன்னா எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் மாநிலத்தில் தான் அமைக்கப்பட உள்ளது. இதை யார் அமைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனம். இதற்கு யார் அடிக்கல் நாட்டியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட முதல்வர் CM சந்திரபாபு நாயுடு வந்து இதற்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதற்கான மொத்த முதலீடு பார்த்திங்கன்னா 1.35 லட்சம் கோடி. 1.35 லட்சம் கோடி. ஆசியாவிலே மிகப்பெரிய தரவு மையம் எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனம் தான் இதை அமைக்க உள்ளாங்க. இதனால் நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தர உள்ளது. சந்திரபாபு நாயுடு வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காது. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1.35 லட்சம் கோடி. அடுத்து தாழ்த்தப்பட்டோருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் உரிமையை மாநில அரசுக்கு வழங்கி உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தீர்ப்பளித்தது? அதாவது தாழ்த்தப்பட்டோருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் உரிமையை வந்து அந்தந்த மாநில அரசுக்கே வழங்கும் உரிமையை வந்து உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு அளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு தான் அறிவிச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். போன வீடியோவில் ஒரு 15 கொஸ்டின், டோட்டலாக வந்து 30 கொஸ்டின் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.